ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெளியே கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய கிறிஸ்பியான தட்டை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தட்டை ரெசிபி வீட்டில் பர்ஃபெக்டாக வராது. தட்டை கிறிஸ்பியாக இல்லைன்னா அது சாப்பிடவே பிடிக்காது. இந்த மெத்துன்னு வராமல் இருக்க என்ன செய்யணும், அதுக்கான டிப்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய தட்டை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குமோ அந்தளவுக்கு கிறிஸ்பியாக நான் செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தட்டை செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நான் வீட்லேயே அரைச்சது தாங்க. நீங்கள் வேணுன்னா ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை வேர்க்கடலையை நான் நசுக்கிட்டு இதோடு சேர்க்குறேன். நான் வேர்க்கடலையை வறுக்கலைங்க, பச்சை வேர்க்கடலையை தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து 4 வரமிளகா, 10 நம்பர் அளவுக்கு பூண்டு பல்லை மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சாப் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து 2 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் கடலை பருப்பை கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தட்டை செய்கிறதுக்கு நார்மலாக பொட்டுக்கடலையோ இல்லை உளுத்தம்பருப்பு மாவையும் சேர்ப்பாங்க. நான் இது எதுவுமே சேர்க்காமல் வெறும் பச்சரிசி மாவுலேயே தட்டை செஞ்சுன்னு இருக்கேன். அடுத்து உருக்குன நெய்யை சூடாக இதோடு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடாக சேர்த்துருக்கேன். இதில் நெய் சூடாக சேர்க்குறதுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஜில்லுன்னு இருக்கிற நெய்யெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நெய் சேர்த்த பிறகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைஞ்சிக்கலாம். தட்டை மொறுமொறுன்னு வர்றதுக்கு சூடாக இருக்கிற நெய் சேர்க்குறதாங்க ஒரு முக்கியமான காரணம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மாவை பூரி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். மாவை ரொம்ப தண்ணியாகவும் பசைஞ்சிட வேண்டாம். பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா தட்டைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். தட்டை போட்டு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மாவை ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு தட்டை எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மாவை நீங்கள் உருட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் நான் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய சைஸாக வேணுமா சின்ன சைஸாக வேணுன்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பூரி ப்ரெஷர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கவர் வச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். தட்டை செய்கிறதுக்கு பூரி ப்ரெஷரில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் 2 விதமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. தட்டை சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப கனமாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் நல்லா இருக்காது. அடுத்த மெத்தடில் இப்போ ஒரு பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன். அது மேலே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 4 மாவு உருண்டையை எடுத்து வச்சுக்கிறேன். இது மேலே இன்னொரு கவரை மூடிட்டு நார்மலாக நம்ம வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு மேலே அழுத்தம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரே டைமில் 4 தட்டையை கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த தட்டையெல்லாம் தட்டிட்ட பிறகு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். நான் பிளேட்டில் எடுத்து வைக்கிறதெல்லாம் காட்டல, சாரி, அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. தட்டை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்து தட்டையெல்லாம் பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடேற்றும் போது மிதமான தீயில் வச்சு சூடேற்றிக்கோங்க. ரொம்ப ஹீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டதுமே தட்டை மேலே கருகிடும், உள்ளே வேகாமையே இருந்துடும். அதனால் எப்போவுமே தீ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெயில்.
ஆயில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மொத்த தட்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா தட்டெல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டோம்னா ஹீட்டில் கொஞ்ச நேரம் கழித்து கலர் மாறிடும். நம்ம எண்ணெயிலேயே கரை விட்டு எடுத்தோம்னா எடுத்து வெளியே வச்ச பிறகு இன்னும் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கும்போதே நம்ம தட்டையை ஆயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லா தட்டையும் ஒன்று ஒன்றுத்தியாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம உருக்குன நெய் மட்டும் இல்லைங்க, உருக்குன வெண்ணெயை கூட சேர்த்து தட்டை மாவை பசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கிற நெய் சேர்க்குறதால தட்டை நல்லா மொறுமொறுப்பாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்கு உதவும். அவ்வளோதாங்க. இப்போ மொத்த தட்டையும் பொரித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்கும்போது தட்டையை எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த தட்டை ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.